கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம். சிவனாலயம் கட்டுவது, சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யறது என்ன வேணும்? அவனுடைய பார்வை உனக்கு வேணும். வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு, குழப்பத்த பையன் வந்துட்டான் பாருங்க, பேக்க தூக்கிட்டு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம். காதுல வாங்காத, அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உறுத்தும். ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா உன் பாவம் அறுபட்டு போயிடும். இது சத்தியம். சிவனடியாருக்கு துண்டு செய்யலன்னா உங்க ஜீவனம் நடக்காதா? நாங்கெல்லாம் ஜீவிக்கலையா? ஆறறிவு படைத்த மனிதனாக பிறந்து விட்டானாம். இறுதி வரை இந்த மண்ணுக்கு பாரமாகவே வாழ்ந்து விடக்கூடாது. ஏதாவது ஒரு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். அதில் சிறிதும் வலுவாது கடைசி வரை வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி என்னதானே உங்க கொள்கை? அதையாவது சொல்லுங்க. தினம் ஒரு அடியவரின் துணியை துவைத்துக் கொடுப்பதன் மூலம் ஆண்டவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடனை நிறைவேற்றுவதாக நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். திருச்சிற்றம்பலம். எனக்கு யார் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். ஏன்? எனக்கு சிவம் இருக்கிறார், என் பெருமான் இருக்கிறார், அவருடைய நினைவு இருக்கிறார். என்னால எவ்வளவு தூரம் அதிகபட்ச நினைக்க முடியுமோ நான் நினைச்சிட்டு இருக்க வேண்டிய என்னுடைய வேலை அவ்வளவுதான். அப்படிங்கறத ஆணித்தரமா நீங்க பசுமரத்தாணி அரைந்தார் போல அப்படியே உரு ஏத்தம்